இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக சிலிண்டர் இருக்குல்லங்கக்கா, அது பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல 89 ரூபாய் ஏற்றிருக்காங்கக்கா. போன திங்கக்கிழமை 29 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இப்போ சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா 957 ரூபாய்க்கு விற்கிது. அதை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? ரொம்ப நாங்க கஷ்டப்படுற குடும்பங்க. இப்ப ஏதோ ரூ. 1 பரவால்ல. ஒரேடியா வந்து இவ்வளோ ஏத்துனா நம்ம வாங்கி எப்படி குடும்பம் பண்ண முடியும்? விக்கிற விலைவாசிக்கு இவரு வந்தாவது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும்னு நெனச்சா, இப்படி விலைவாசி ஏறுனா என்னப்பா பண்ண முடியும்? ஒரே மாசத்துல ரூ. 1000னா நாங்க நடுத்தர மக்கள். இந்த மாரி பொழச்சா தான் எங்களுக்கு பொழப்பு. நாங்க வந்து கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் கிடையாது. இதே மாரி தள்ளுவண்டில சாப்பாடு கடை போடுறோம். இந்த மாரி கடை போடுறோம். நிமிஷத்துக்கு இந்த மாரி ஏத்துனா, இதுக்கு ஒரு விடிவே இல்லாத போயிருந்தா எப்படிதான் நடுத்தர மக்கள் வாழ முடியும்பா? சொல்லி பார்க்கலாம். இதுக்கு யாருன்னா வந்து ஸ்டெப் எடுக்கணும். இது இல்ல எங்களுது கிடையாது. இது அங்க இவங்களுக்குள்ளேயே போட்டி போயிருந்தா ஒண்ணும் வாழ முடியாதுல்லப்பா. கேட்டா என்ன சொல்றாங்க? இது ம். எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதுக்கு ஓகே. தான் சம்மந்தம். அப்புறம் அவங்க இருக்கிறதுக்கு இவங்க எதுக்கு வந்தாங்க? இவங்க பேசலாம்ல. திடுதிப்புன்னு ரூ. 1000 என்ன பண்ண முடியும்? இருக்கிறவங்க வாங்குறாங்க. நாங்கலாம் இல்லாதவங்க எங்கது அதுவும் சரியா சிலிண்டர் கிடைக்கலங்க. கட்ட அடுப்புல சோறு ஆக்குறோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. கட்ட அடுப்புல தான் ஒரு வியாபாரம் பண்றோம். கட்ட அடுப்புல தான் சாப்பாடு செய்றோம்.